ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து 1/2 கப் பாதாம் போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அது ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு 1-1.5 நிமிஷம் ஆனதும் 1/2 கப் வால்நட் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1/4 கப் பிஸ்தா போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா பவுடர் ஆகும். இதை வந்து கட் பண்ணியும் போடலாம். நம்ம பவுடராக பண்ணிட்டோம்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயே வந்து 1/2 கப் முந்திரி போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வறுபடுறதுக்கு 4-5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணியாச்சு. பவுட்ரு பண்ணதை எடுத்து வச்சுட்டு அதே மிக்சியில் 1 கப் கட் பண்ண பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சையும் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சிக்கும் அரைக்கும் போது. இப்போ அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை ஒரு பேனில் போட்டுடலாம். போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரையும் போட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டதுனால வந்து நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனாலே போதும். இது வந்து இன்னும் நல்லா கம்பைன் ஆகி வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தேனுக்கு பதிலாக இன்னும் ஒரு 4-5 பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுடலாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனாலே போதும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா இது வந்து ஈஸியாக ஒட்டிக்கும், பாத்திரத்தில் ஒட்டிக்கும், அதனால் அடி பிடிச்சிடும். நல்லா அந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து லட்டு பிடிச்சி வச்சிடலாம். கையில் வந்து ஒரு சொட்டு நெய் விட்டு தடவிக்கோங்க. இப்போ இதில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தரதுனால நம்ம குட்டி குட்டி பால்ஸாக இருந்தால் அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லட்டு மாதிரி பெரிய பெரிய லட்டு மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நம்ம உருட்டினோம்னா நல்லா ரவுண்டாக வந்துடுது. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 to 3 வீக்ஸ் வரலாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.